கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நேரடியாக பதில் சொல்ல திராணி இன்றி அமைச்சர் பரிவாரங்களை வரிசையாக அனுப்பும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த முறை அமைச்சர் நேருவை காவு கொடுத்திருப்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நன்றாக பெஞ்ச் தேய்த்த முதல்வர் ஸ்டாலினால் நீட் தேர்வு போனதா, இதற்கு உங்கள் தலைவர் ஸ்டாலின் என்ன பதில் வைத்துள்ளார் நேரு என கேள்வி எழுப்பினார். அத்துடன் எங்களுக்கு சீட் அதிகமாக கொடுக்க வேண்டும், திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, கூட்டணி கட்சி தலைவர்களை திமுக மதிப்பதில்லை என்றெல்லாம் சொல்வது யார், திமுக கூட்டணியில் உள்ள விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் தவாக ஆகிய கட்சிகள்தானே என்றும் ஆர்.பி. உதயகுமார் குறிப்பிட்டார். மேலும் 1980 தேர்தலில் புரட்சித் தலைவருக்கு பயந்து 112 சீட்டுகளில் மட்டுமே நின்று 122 சீட்டுகளை கூட்டணியிடம் கொடுத்து மைனாரிட்டியாக பம்மிக் கொண்ட கட்சிதான் திமுக என்றும் தெரிவித்த ஆர்.பி. உதயகுமார், பெட்டியை பற்றி நகராட்சித்துறை அமைச்சராக இருக்கும் நேருவின் பெயரில் திமுக அறிக்கை வெளியிட்டிருப்பது வேடிக்கையின் உச்சம் என தெரிவித்தார். கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் மட்டுமே கொள்கையாக கொண்ட ஸ்டாலின் மாடல் அரசு எத்தனை பெட்டிகளை அள்ளி குவித்துள்ளது என்பதை நேரு சொல்லாவிடினும் 2026 அஇஅதிமுக ஆட்சி அமைந்ததும் மக்கள் நிச்சயம் தெரிந்து கொள்வார்கள் என்று கூறிய அவர், தன் அப்பா மடியில் ஊர்ந்து தவழ்ந்த ஒரே காரணத்திற்காக திமுக தலைவராக இருக்கும் ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினின் கொத்தடிமையாக உள்ள நேருவுக்கும் உழைப்பை பற்றி என்ன தெரியும் என்றும் வினவினர். அத்துடன் நாங்கள் சொன்னதில் எது பொய் என என்ன ஆதாரம் காட்டினார் பொம்மை முதலமைச்சர், அவர் நடத்திய ஆபரேஷன் போட்டோஷூட் பற்றி ஒரு செய்தி வந்ததாக பீத்திக் கொண்டாரே அதுவா, இதையெல்லாம் மக்கள் பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரு என்றும் குறிப்பிட்ட ஆர்.பி. உதயகுமார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை மிக வலுவாக இருக்கிறது, திமுகவிற்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்கிறது என்ற பீதி திமுகவுக்கு இருப்பது அப்பட்டமாக தெரிவதாக கூறினார். சமீபத்தில் இடியின் விசாரணை வளையத்தில் நேருவின் மகனும் தம்பியுமே சிக்கியிருக்க இன்னும் எத்தனை தம்பிகள் சிக்குவார்களோ, எத்தனை திமுகவினர் சிறையில் கம்பி எண்ண போகிறார்களோ என்ற மரண பீதியில் திமுக உறைந்து போயுள்ளதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று கூறிய அவர், அந்த பயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுமாறும் 2026 களத்தில் சந்திப்போம் என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்தார்.